ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட் ஃப்ளோர் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்கலாம். 3 ஃப்ளேவரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது 1 கப் கோதுமை மாவு அண்ட் அதை கலக்கிறதுக்காக 1 கப்பில் பால் எடுத்திருக்கேன். நான் இந்த ஐஸ்கிரீமுக்கு 1.5 லிட்டர் எடுத்து செஞ்சுருக்கேன். அந்த 1.5 லிட்டர் பால்லேருந்து கொஞ்சமாக நீங்கள் மில்க் எடுத்துக்கோங்க, தனியாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ 1.5 லிட்டர் பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னா, ரொம்ப கட்டி இல்லாமல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு கிளறும் போதும் கட்டி இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக நீங்கள் செய்ய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்க பாலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது பொங்கி வரும்போது அதில் அந்த ஆடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு குறைச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கலந்ததுமே இது கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு போட்டோன்னுமே கொஞ்ச நேரத்துலேயே அது கொஞ்சம் கெட்டியாயிட்டு வரும், களி மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்லா ஆறுனதும் நல்லா இன்னும் கெட்டியாகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும், மாவு பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிட்டு வருது. அடிப்பிடிக்க விடாதீங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது நல்லா ஆறிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ண வேண்டியதில்லை, 30 to 40 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக இதை பிளெண்ட் பண்ணணும். சாரி, அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இது ரொம்ப ஓவர் நைட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால் இவ்வளோ கெட்டியாக இருந்தது. நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ நல்லா டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நான் ஒரு ஸ்கூப் தனியாக எடுத்திருக்கேன். இது கூட நான் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்காக. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் நான் வேறு எந்த கலருமே ஆட் பண்ணல, 4 ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட் டாப்பிங்ஸ் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் நான் இதில் மேங்கோ ஃப்ளேவர் செய்ய போகிறேன். அதே மாதிரி மேங்கோ பல்ப் எடுத்து அரைச்சிருக்கேன். இதையும் நீங்கள் மேங்கோ டாப்பிங்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மேங்கோ ஃப்ளேவரும். எதுலேயுமே நான் ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணலை. அடுத்து நான் சாக்கோ பாரை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்திருக்கேன் சாக்லேட் ஃப்ளேவருக்காக. அதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே நம்ம செஞ்ச அந்த ஐஸ்கிரீம் பேஸ் அது ஒன்று தான். ஸோ அதுலேயே நான் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போக ஓரியோ வச்சு ஐஸ்கிரீம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் செய்யலாம். ஓரியோ பிஸ்கட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.